துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கிக் கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார். செங்குத்தான மலை, எனவே மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி மூச்சு வாங்கத் துவங்கியது அவருக்கு. சற்று தூரம் இன்னும் முன்னால் போனதும் அங்கே ஒரு மலைவாழ் சிறுமி தனது 3 வயது தம்பியை தூக்கிக் கொண்டு உற்சாகமாய் பாடல் ஒன்று பாடிக்கொண்டு மிகச் சாதாரணமாய் மலை உச்சி நோக்கிப் போவதைப் பார்த்தார். துறவிக்கோ ஆச்சரியமான ஆச்சரியம். இவ்வளவு சிறிய பையை தூக்கிக் கொண்டே மலை ஏற என்னால் முடியவில்லையே, உன்னால் எப்படி அம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கிக் கொண்டு ஏற முடிகிறது? அதற்கு அந்தச் சிறுமி பதில் சொன்னாள். ஐயா, நீங்கள் தூக்கிக் கொண்டிருப்பது ஒரு சுமையை, ஆனால் நான் தூக்கிக் கொண்டிருப்பதோ என் தம்பியை. துறவிக்குப் புரிந்தது. அன்பு எதையும் சுமக்கும். இந்த கதையின் மையக்கருத்து என்னவென்றால், அன்பு என்பது எந்த ஒரு சுமையையும் இலகுவாகச் செய்யும் ஒரு சக்தி என்பதுதான். நாம் எதையாவது செய்யும்போது அதை ஒரு சுமையாக கருதுவதா அல்லது ஒரு அன்பான செயலாக கருதுவதா என்பதுதான் முக்கியம். நாம் அன்பின் கண்ணோடு எதையும் பார்க்கும்போது எந்த ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் அதை எளிதாகச் செய்ய முடியும்.